இப்போ இவர் அரிசி சாதம் சாப்பிட்டா அவர் டயபெட்டிக் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. ஒருவேளை சப்பாத்தி சாப்பிட்டா கண்டிப்பா குறையும். ப்ராபபிலிட்டிஸ் ஆர் லெஸ். அதான் மெயின் இது நம்மளோட பாயிண்ட். ஓவரால் இந்தியால பார்க்கும்போது தமிழ்நாட்டிலையும் ஆந்திராலையும் அதிகமா இருக்கு. இந்தியாவில் டயபெட்டிஸ் கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஸ்வீட் சாப்பிட்றதுனால தான் டயபெட்டிஸ் வருதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது உண்மையே கிடையாது. நம்ம சாப்பிட்ற ரைஸு, ரொட்டி, இட்லி, தோசை இது எல்லாமே நம்ம சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன், நீங்கள் சாப்பிட்ற எந்த ஃபுட்டாக இருந்தாலும் அது ஃபஸ்ட்டு நம்ம உடம்புக்குள்ளே போய் சுகராக தான் மாறும். இந்த சுகர் லெவலை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம பேங்க்ரியாஸ் இன்சுலின் அப்படின்ற ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணும். பட் நீங்கள் இது எதை பற்றியும் கவலைப்படாமல் ஹை கார்ப் அண்ட் ஹை சுகர் ஃபுட்ஸை சாப்பிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் இன்சுலின் ஒழுங்காக ஒர்க் ஆகாது. இதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதுதான் டயபெட்டிஸுக்கும் ஃபேட் கெயினுக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்கள் சுகரை சாப்பிட்ட அடுத்த நிமிஷம் உங்கள் உடம்புல என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கணுமா? நம்மளோட அடுத்த 20 எபிசோடுமே சுகரை பற்றி தான் இருக்க போகுது. நீங்களும் இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.